நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் எங்கள் வீட்டில் மாட்டுப் பொங்கலுக்கு படைக்கிறதுக்காக மஞ்சள் அறுவடை பண்ண போகிறேன். இன்னும் நிறைய செடிகள் இருக்குது, இருந்தாலும் நான் இது ஒன்று மட்டும்தான் இப்போ எடுக்க போகிறேன். சரி, நம்ம தோட்டத்துலேயே வச்சுட்டு செடியை நாமளே அறுவடை பண்ணி வச்சு படைக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் இல்லைங்களா. அந்த கம்பி வச்சு தான் குத்தி இந்த களைக்கட்டை வச்சு நோண்டி எடுக்க போகிறேன். இதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க. மஞ்சள் கிழங்குல இவ்வளோ தரச்சியாக மேலே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் கஸ்தூரி மஞ்சள் அறுவடை பண்ணேன். எனக்கு வந்து பல்பு கொடுத்துட்டாங்க அவங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 2 விதைக்கிழங்கு கிடச்சிது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஒரு செடியில் 2 கிழங்கு மட்டும்தான் இருந்தது. சரி, ஓகே. இவங்க எனக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எனக்கு கீழே எல்லாமே கிழங்கு இருக்குது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆவலாக இருக்கேன், இது எந்த அளவுக்கு எனக்கு கிழங்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நம்ம அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு கிழங்கு வந்து முழுசாக எடுக்கணும் அப்படின்னு ஆசை. இதோ பாருங்கள், நானே நினைக்கல இவ்வளோ பெருசாக இருந்திருக்குது. இது இந்த அளவுக்கு ஒரு சின்ன கிழங்கு தான் வச்சேன், அது இவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பர், நல்ல அறுவடையாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, ஓகே. நம்ம அறுவடை பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் களைக்கட்டில் கொத்தினேன். இந்த இடத்துல பட்டுன்னு புட்டுடுச்சு. நான் களைக்கட்டை விட்டுட்டு இந்த கம்பியால் அடியிலேருந்து குத்தி தூக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடியில் வச்சு வேறு அடியோட நமக்கு வந்து இருக்குதுங்களா. சரி, ஓகே. நான் நோண்டிட்டு காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் நடவு செஞ்ச தாய்க்கிழங்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இந்த மஞ்சளுக்கும் இதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது. இது நல்லா பெருசாகவும் குண்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதனுடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆகி போயிருக்கு. ஓகே, 2 புட்டுடுச்சு. மஞ்சள் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இதை வெயிட் வைக்கணும், சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் இன்னும் கூட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். எனக்கு இது முதல் அனுபவம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளை விட இதில் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. இன்றைக்கி எங்கள் வீட்டு சாமிக்கு எங்கள் தோட்டத்துலேயே இப்போ அறுவடை பண்ண மஞ்சள் வச்சு படைக்க போகிறோன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்களா, உண்மையை சொல்லணும், இது நான் சின்ன செடியாக இருக்கும்போது நல்லா பராமரிப்பு செஞ்சேன். நான் பெருசாக வர நான் வந்து சரியான முறையில் வந்து இதை கண்டிப்பாக பராமரிக்கலை. அடுத்த முறை இதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் நிறைய மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன பண்ணேன், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், அந்த குண்டு தாய் மஞ்சள் இல்லவே இல்லை, வேறாக இருக்குது. ஏன்னா அந்த தாய் மஞ்சள் நான் படுக்க வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து புட்டுடுச்சு. எனக்கு குண்டு மஞ்சள் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி நான் கஸ்தூரி மஞ்சள் அறுவடை பண்ணேன், அதில் வந்து எனக்கு நல்லாவே குண்டு மஞ்சள் கிடஞ்சிது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். இது வேண்டாம், இதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக அறுவடை பண்ணிக்கலாம். ஓகே, பாய். இதுபோல் உங்களுக்கு வீடியோஸ் வந்து வேணும், கார்டன் பற்றின வீடியோஸ், உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரம்பை செடி, நெய் மிளகாய், இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அது எல்லாமே காய்கள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு விதைகள் நான் கலெக்ட் பண்ணதும் கண்டிப்பாக ஃப்ரீயாகவே நான் ஷேர் பண்ணுவேன். நான் ஷேரிங் கொடுக்கும்போதும் அதுக்கு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா, அதனால என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல்.